இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த டே இன் மை லைஃப் வந்து ஏர்லி மார்னிங் 2:33 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே நான் வந்து நேராக கிளம்பி என்னோட அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அக்கா குட்டி பாப்பா பிறந்திருக்கா, அவளை பார்க்கறதுக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் 2 பேர் கொஞ்ச நேரம் பேசிட்டு பெட்டில் படுத்தது தான் ஞாபகம் இருக்குது. அதோட எழுந்தது வந்து ஈவினிங் தான். அங்கேருந்து நான் வந்து ஈவினிங் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. அக்கா தான் வந்து என்னை வந்து கோயம்பேடில் ட்ராப் பண்ணா. ட்ராப் மட்டும் இல்லாமல் ஓடி ஆடி பஸ்லாம் எனக்கு வந்து பிடிச்சி கொடுத்தா. மொத்த சென்னை மக்களுமே சேர்ந்து வேலூருக்கு கிளம்புறாங்களான்னு தெரியல. வேலூர் பஸ்ஸில் அவ்வளோ ரஷ்ஷாக போயிட்டு இருந்து பஸ் ஏறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து பஸ்ஸும் ஏற்றி விட்டுட்டு அக்கா கிளம்பிட்டா. எப்போ பஸ் ஏறினாலுமே என்னை இந்த கண்டக்டருங்க நல்லா ஏமாற்றிடுவாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, டிக்கெட் வந்து 147 தான். நான் வந்து 200 கொடுத்துருந்தேன். மிச்சம் பேலன்ஸே கொடுக்காம அவர் நான் பார்க்குறப்பெல்லாம் என்னை யாருனே தெரியாத மாதிரி போயிட்டு கடைசியில் நான் தட்டி கேட்டோன்னே 50 ரூபா கொடுத்துட்டாரு. அப்போ கூட 3 rupees கொடுக்கல. சரி விடுங்க, இதுவே கிடச்சது லாபம்ன்ட்டு நான் கிளம்பிட்டேன். கடைசியில் வேலூர் வந்து ரீச் ஆகிட்டேன். இப்போ இங்கேருந்து இதே பஸ்லேயே நான் வந்து என்னோட ஊருக்கு போகணும். அது ஒரு 40 minutes கிட்ட ஆகும். அங்கே போய் ரீச் ஆனோடனே அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு எங்கள் ஊர்லலாம் வந்து பயங்கர மழை போல். ஆனால் வந்து சென்னையில் நான் கிளம்புற டைம்லலாம் உக்ரமான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு வழியாக நான் வந்து வீட்டில் வந்து ரீச் ஆகிட்டேன். நான் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிட்டு வந்தனால அம்மா செம்மகானில் இருந்தாங்க. ஆனால் வீடு எடுக்கிறேன்னு தெரிஞ்சோடனே சிரிச்சாங்க. அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வருது, பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலேன்ட்டு. பஸ்லலாம் இதெல்லாம் நான் ஞாபகமே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா கூடலாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் தூங்க போயிட்டேன். அப்போ அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.